தெருக்கூத்து வீடியோ உன்னோடய வந்தடிய சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், பக்கத்தாளுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்மள யாரு என்னன்னு தெரியல. சரி, ஒரு சாவல கிழமை அவன் மண்ண வாழத்தை தனியும். அப்படியா? அவன் நெஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். என்ன தேடி ஒருத்த பழுத்த கிழவன் வரானா? வர சொல்லு பாக்கலாம். அம்மா தாயே, அம்மா யாரப்பா இது? யார் இது? நீயா பைத்தியமா? பைத்தியம் ஏப்பந்தால அடி வாங்கலாம். அல்லா பைத்தியம் செட்டியா நிக்கிற மீசி இறங்குது பாரு. பைத்தியன காலத்துல இறங்கனா என்ன நின்னா என்ன ஆயாக சொல்லலடி. ஏய் உங்களுக்கு எவ்வளவு ஒரு தென ஓடி போட்டியா? அம்மா ஓ தாயே, ஓ தாயே, ஓ தாயே. போச்சம்மா வாழ யாரப்பா நீ? அம்மா ஏடா டீ கொண்டாட மாட்டீங்களா? சீக்கிரம் டீ கொண்டாங்க. ஏண்டா உசுறு போகுதா? அம்மா தாயே, யாரப்பா? நானோ தட்டு தடுமாறு வயது. சரி, தடிவூழி மலையாள தேசமாபடுது வந்திருக்கிறேன். அம்மா வரமாபடுது வேண்டும். அதனாலதான் தட்டு தடுமாறி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். தாயே, உனக்கு வர வேண்டுமா? எப்பேற்பட்ட வர வேண்டும்? ஏனென்றால் வரம் என்றால் நித்திய தத்துவம் வரமாபடுது வேண்டும். போகாத உயிர், உடல், சரி, அழியாத செல்வமாவது வேண்டும். பார்த்தா ஒரு ஆண் என்று ஒரு பெண் என்று இந்த உலகத்தில் படைத்தால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கும் அழிவு நிச்சயம் ஏற்படும். அது ஆகாது. அப்பேற்பட்ட வரத்தை என்னால தர முடியாது. அப்படி இல்லை என்றால் என்னுடைய உயிராவது பிரிவதாக இருந்தால் சரி, தேவருடைய கரங்களிலும் இருக்கக்கூடாது. சரி சரி, அரக்கர் கரங்களாலும் இருக்கக்கூடாது. என்னுடைய தேவியுடைய பெயரோ சரி வள்ளி, கனிவள்ளி. ஓஹோ, யாருடைய பெயரோ வள்ளி என்று வருகிறதோ அவருடைய கரங்களால் தான் என் உயிராவது போக வேண்டும். அப்படியா? அப்பேற்பட்ட வரத்தை தாருங்கள். சரி, பத்தா உனக்கு கேட்டிய வரத்தை நான் தருகிறேன். எனக்கு என்ன தருவாய்? தாயே, எண்ணற்ற ஆடு, கோழி, சேவல், பன்றி என்று உனக்கு முப்பூஜை தருகிறேன். அப்படியா? ஆமா. உனக்கு வேண்டிய வரத்தை நான் தருகிறேன், பயப்பட வேண்டாம். அப்படியே உனக்கு எப்பேற்பட்ட வர வேண்டாலும் என்னை கேளப்பா. வள்ளி என்று யார் பெயர் வைத்திருக்கிறாரோ ஓஹோ அந்த பெண்மணி கரங்களால் தான் என் உயிராவது போக வேண்டும். அப்படியா? ஆமா தாயே. இதோ நீ சொன்னபடியாக உன்னுடைய மனைவியாகப்பட்ட கனிவள்ளி கையில மட்டும்தான் உனக்கு உயிர் போகும் பிடிவரத்தை தருகிறேன். அட, வள்ளி என்று பெயர் வைத்திருக்கும் பெண்ணால் தான் உனக்கு அழிவு ஏற்படும். தாயே, அப்படியே இருந்தாலும் சரி. என்னப்பா வர வேண்டும்? கரங்களால் வைத்திருக்கிறீர்களே, அதோட பெயர் என்ன தாயே? இதுதான் பஞ்சாசரண பெட்டி. ஓ, இதுதான் பஞ்சாமிர்தம் பெட்டியா? பஞ்சாசரண பெட்டி. தாயே, நானோ உங்க பக்தன். அத குடுங்க தாயே, எப்படி இருக்குதுன்னு பாக்குறேன். பார்த்துட்டு உடனே கொடுத்துடணும். இது என்னுடைய கரங்களால் உள்ளது. ஐயோ, நான் குடுறானா கொடுத்துட்டு போறேன். அப்படியா? இப்படி நீ எப்படி? இந்த கரங்களால் இருக்கிறது, இது பெயர் என்ன? இதுதான் சுக்குமாந்தடி. பிடிக்கிற தடி. வயசான காலத்துல சுக்குமாந்தடிங்க. தாயே, அது என்ன செய்யும்? இது ஒரு மந்திரக்கோள். ஒரு ஆடவனை பார்த்து அவனை சுத்து என்றால் அவன் சுத்துவான், உட்கார் என்றால் உட்குவான். ஆடாத பேய்கள் ஆட்டி வைக்கும், ஓடாத பேய்கள் ஓட்டி வைக்கும். ஒருத்தரை சிறைப்பிடிக்க வேண்டும் என்றால் இந்த சுக்மாந்தடி உனக்கு உதவியாக இருக்கும். ஆமா, இது பேர் சுக்குமாந்தடி. இது பேர் தான் சுக்குமாந்தடி. இங்க பாரு,
இது உனக்கு வேணுமா? இங்க பாரு, பார்த்த உடனே எனக்கு கொடுத்து விடணும். எப்படி? ஆகட்டும். தாயே, உங்களுடைய கரங்களால் இருக்கக்கூடிய அந்த வீரவாளாவதும் தந்தீர்கள் என்றால் பரவாயில்லை. இது வேணுமா? பிடிப்பா அல்ல உனக்கு தான். வாங்கிக்கலாம். அது கொஞ்சம் புட்டி கொஞ்சம் சைஸ் சின்னதா போச்சு. அது ஆட்டம் கண்டுகிட்டான். நானும் தாண்டா கண்டுகிட்டான் ஆட்டம். பத்தா, இதுதான் வீரவாள். வீரவாள். ஆமா. எப்பேற்பட்ட மன்னனாக இருந்து போர் புரிந்தாலும் வீரவாளில் போர் புரிந்தால் அவர் தோல்வியாவார். ஆமா தாயே, கையில் அந்த வீர சவுக்காபரம் வைத்திருந்தீர்கள். சரி, அதையும் கொடுத்தீர் என்றால் தொட்டு பார்த்து விட்டு விடுவேன். அப்படியாப்பா? இதுதான் வீர சவுக்கு. இந்த பிடி உனக்கு தருகிறேன். கூத்துல வந்து சந்தையில சாட்டை போட்டு புடச்சிக்கலாம். தாயே, மகனே, கேட்டது அனைத்தும் தந்து விட்டீர்கள். அதனால சரி, நான் என்னுடைய நாட்டுக்கு சென்று வரட்டுமா? அப்படி ஆகட்டும். அப்படி ஆகட்டும். இங்க பாரு பத்தா, நீ வாங்கக்கூடிய பொருளெல்லாம் கொடுக்காத பொரிய கொடுத்துட்டு போப்பா. தாயே, இது உங்களுடைய பொருள். நான் அரண்மனைக்கு எடுத்து சென்றாலும் வானா உங்க கைக்கு வந்துட போகுது. இதெல்லாம் உங்க இதுல இருக்குது. என்ன பண்றது? அப்படி ஆகட்டும். வந்தான். சரி, ஒரு பெண்ணாலதான் அவனுக்கு சாவு. ஆமா அப்படின்னு சொல்லி பள்ளின்னு சொல்லி ஒரு பெண்ணால வந்து சாவரம் சொல்லி வரவாங்கண்ணா. சரி, ஆனா உங்ககிட்ட பொருள் இருக்கிற பொருளா சுக்குமாந்தடி வீர சாவுக்கு எப்படியாண்டா மந்திரவாடு அனைத்துமே கொடுத்துட்டீங்க. சரி, அந்த பஞ்சாயத்துல பெட்டி அந்த சக்தி உமா பார்வதி அதுக்குள்ளதான் அடக்கும். அதுக்குள்ளதான் எலுமிச்சங்கனியாக அடக்கும். மந்திரமா தந்திரமாக வந்தான். மந்திரமாக மாயமா மறைச்சு போயிட்டான். அப்படியா? தானே. இது யாரா இருக்கும்? அடே அரக்கா, அடே அரக்கனா, ஏண்டி காலோடு சோறு செய்யும் ஒரு பொம்பளாட்டின்னு. சரி, ஏண்டி இந்த கார்கோலைக்கு நீ வரமாவது தருகிறாய்? ஐயோ, ஏண்டி கண்டார ஒளி முண்டா, தேவன் அனைவரும் சூழ்ச்சி மார்க்கமாக இருந்து என்னுடைய தம்பியை கொன்று அல்லவா உங்களை சும்மா விடணுமா? உமா பார்வதியாக இருந்த நீ மலையாள செக்கமாக அவதாரமாக எடுத்து விட்டாய். சரி, உனக்கு என்னடி சோழாயிரம்? என்ன உனக்கு நான் சத்தியக்கு தரக்கூடிய சக்திடா நான். என்னடி நீ சத்திய தரம் குண்டான தரன்ட்டு உனக்கு சும்மா விடுவனா? வண்டிய நான் உனக்கு தாயிடா. பத்தா, சுவாமி நானே உனக்கு நான் தாயிடா. எங்கடி நீ எனக்கு நாய்? எப்பாடியே உனக்கு கேட்டிய வரத்தையெல்லாம் கொடுத்தனே. அரக்கர் கூடத்திலே இறக்கமில்லாமல் பிறந்தவன். சரி, ஏண்டி நான் சொல்லும் வார்த்தையை காப்பாத்த நல்ல மானிடனா அல்லது தெய்வலோகத்தில் இருந்த தேவனா? அரக்கர் கூடத்தில் பிறந்தவன் ஏண்டி சொல்ற வார்த்தையை நான் காப்பாத்தணுமா? உனக்கு இப்ப என்னடா வேணும்? இத குடுக்கும்போது இது பேர் என்ன சொன்ன? இதுதான் சுக்மாந்தடி. சுக்முட்ல சுக்குமாந்தடிடா. அப்பா, இது பேர் என்ன? அதுதான் பஞ்சாசரண பெட்டி. கோமாளி, what is this? What is this? கேட்காம இருக்கலாம். இந்த சுக்குமாந்தரியை வச்சு அவளை ஆட்டி பழிக்கிற மாதிரி மலையாளம் சுட்டு எந்திரி. என்னடி அவ்வளவு
ஐயோ எப்பாதே வலிக்குதுடா. மண்டி வாடு. டேய் அப்பா. ஏய் மண்டி. வா நில். இருடா இருடா அதை வச்சிடா கலாச்சு வைடா. அதுதான் குடிக்கிறதுல நாய் போச்சு. இப்ப என்னத்துக்கு விட்ட அதை வச்சுட்டு வந்து நில்றா. அவ கிட்ட நில். அவ கிட்ட போ. அவ வாய் கிட்ட போடா. எனக்கு பிடிக்காதுங்க, வாய் கட்டு பிடிக்காது. என்ன செத்தா போயிட்டா கிட்ட ஒட்டி நில். அவ பக்கம் திரும்புடா. திரும்ப முடியாதுங்க, இந்த காலில் ஆணி. இன்னும் கிட்ட போ. இன்னும் கிட்ட போ. ஓ மலையாள தலையை திருப்பு. ஓ மலையாள கொஞ்சோண்டு. என்ன பண்றீங்க? இருடா. அந்த கொஞ்சோண்டு என்ன பண்ற? ஓ மலையாள கோமாளி ஊம்பு. இங்க எந்த அரிச்சாலும் அட கிளி செத்து போச்சா? இங்க எழுப்பிட்டு அங்க வாயில வச்சு சொல்லணும். அந்த கூதியாட்டம். சரி வேணாம், அடுத்ததுல பாத்துக்க. மறுபடியும் தெரியாது. ஐயோ ஒன்னலடா அவளடா. காரியங்க ஆமா பேச்ச வேணாம். உனக்கு என்னடா வேணுடைய அப்பா? எங்க போனாலும் எரிச்சல் அடையும். பார்த்தா உனக்கு வேண்டிய வரத்தை தந்து விட்டேன். இதுக்கு மேல நீ பேசவே கூடாது. இப்போதெல்லாம் கையில் இருக்கு சுக்குமாங்கனியை வைத்து இவளை ஒரு எலுமிச்ச நெறியாக மாற்றி வேண்டாண்டா எப்பா பண்டார வண்டியில் அடிக்கிறேன். இது உன்னோட முடியல. நான் கூட பொம்பளைக்கு இவ்வளவு முடிக்குதுன்னு அது ஓப்பாவா? அது தோப்பாடா. இறங்குது பாரு. சரி என்ன பண்ணுவோம்? அழுத்தியாச்சு. பத்திரமா பாத்துக்கிறோம். எனக்கு கூத்தாட வந்தியா மாமியோட விருந்து வந்தியா? அத வெளியே வந்துருவாடா. இது எதை வச்சீங்க பிடிச்சிங்க? சுக்குமாந்தடி வச்சு என்கிட்ட என்ன பண்ணுவ? கும்பையா அதெல்லாம் எதுக்கு உனக்கு? போதா கொடுத்துடுறா. நான் குஞ்சு அதேதான். ஓ மலையாள சக்கம்மா குழந்தை கீழே வச்சுருக்கேன். கொஞ்சம் மேல வச்சுருக்கேன். சொல்றத கேளு, நான் நல்லத்தான். ஓ மலையாள சக்கம்மா எத்தனை நாளைக்கு பொண்ணு வாத்துக்காரு கோமாளிக்கிட்டே போவாங்க. கொள்ளக்காரன் பழனிசாமி சிங்கி பிடிச்சி அருமையா பண்ணாரு. ஒரு வெட்ட கட்ட கூதி கொடுத்துடுறா. கோயந்தா கோயந்தா கொடுத்துடுறா. எனக்கு வேகப்பட்ட வேலை இருக்குது.
நீங்க ஒரு அழுத்தி எட்டு பண்றீங்க, அவன் மந்திரம் சொல்லாத போற நீயும் ஓடிக்கிட்டே இருக்க. அது ஒரு ஏய் சாதி கிளம்புறா மலையாள சக்கமா மத்த மாவட்ட ஓட்டவனே ஒளிமலை போறல கொள்ளக்கார ஓட்டவனே குடுடா சாதி கிளம்புற நவுறா நம்புறா ஏனென்றால் உமா பார்வதி இப்பொழுது பண்டார பெட்டி உள்ளே ஆமாங்க அனுமதி போட்டு அடிச்சு விட்டுல ஏன்னா அவ உசுறு பண்ற அவட்ட அடிச்சு விட்டுல இப்ப எங்க போறோம் ரொம்ப சளி போயிடுச்சு விடிஞ்சா கோட்டை கடைக்கு போலாம் இப்பொழுதுதான் வெள்ளிங்கிரி வாழ வேண்டும்.